ஈஸிமேட் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் கனிவுடன் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ். பிள்ளைகளே, கடந்த காலம் கணித பரீட்சைக்கு பெறுபவர்கள் குறைந்த வண்ணம் செல்கிறது. காரணம், ஒரு தெளிவின்மை நிமித்தம் பிள்ளைகள் கற்கின்ற முறைகளில் சில மாற்றங்கள் கொண்டு வராத நிமித்தம் அவருடைய பெறுபவர்கள் குறைந்து கொண்டு செல்கிறது. இந்த முறை 2024ஆம் ஆண்டு பெறுபவர்களில் கணித பாடத்திற்கான பெறுபவர்கள் குறைந்து கொண்டே சென்றிருக்கின்றது. நாங்கள் இதை முன்னேற்றம் இந்த யூடியூப் சேனலின் ஊடாக உங்களுக்கு உங்களுடைய ஓஎல் பரீட்சைக்கு நீங்கள் எவ்வாறு கற்றலை மேற்கொள்ள வேண்டும், என்ன முறையில் உங்களுடைய பெறுபவர்களை உயர்த்த முடியும் என்பதை கலந்தாலோசிப்போம். அந்த வகையில் இன்றைய தினம் பின்னம், அதாவது உங்களுடைய எக்ஸாமில் உங்களுக்கு மேத்ஸில் ரெண்டு மெயின் பார்ட் இருக்குது. பார்ட் 1 அண்ட் பார்ட் 2. பார்ட் 1ல் முதலாவது உங்களுக்கு 25 கொஷன்ஸ் வரும். ஒன்றுக்கு 2 மார்க்ஸ். அதே போல் பார்ட் ஏயில், பார்ட் பியில் உங்களுக்கு 5 கொஷன்ஸ் இருக்குது. ஒன்றுக்கு 10 மார்க்ஸ். அதே போல் பார்ட் பியில் பார்ட் ஏ அண்ட் இருக்கு, பார்ட் பி அண்ட் இருக்கு. அங்கே நீங்கள் 5 கேள்வி கட்டாயமாக செய்ய வேணும். அதே மாதிரி பார்ட் பியிலையும் 5 கேள்வி கட்டாயமாக செய்ய வேணும். இதுதான் உங்களுடைய பேப்பர் பேட்டர்ன். ஸோ இந்த இடத்துல இருக்கிற இந்த 5 கேள்வியில் மிக முக்கியமான முதலாவது கேள்வி தான் இந்த பின்னங்கள். இந்த பின்னம் என்ற பாடம் மிகவும் முக்கியமானது. ஏனென்றால் இந்த பின்னத்தை நாங்கள் படிக்க ஒரு தெளிவான அறிவில்லாட்டி நாங்கள் இந்த பின்ன கேள்வியை ஃபுல்லாக செய்து முடிக்கிறாரு. காரணம், ஒரு பின்னத்தில் ஒரு 5 பின்ன கேள்வியில் ஒரு 5 கேள்வி வருமா இருந்தால், அவர் ஒரு மெயின் கேள்வியில் 5 சப் கொஷன்ஸ் வருமா இருந்தால், சில பேர் ஒரு கேள்வி அல்லது 2 கேள்விகள் மாத்திரம் சரியாக செய்கிறார்கள். ஏன் அந்த 5 கேள்வியும் செய்ய முடியவில்லை என்றால், இதற்கான பெரிய ரீசன் தான் அவர்களுக்கு அந்த பாடத்தை குறித்த ஒரு முழுமையான தெளிவின்மை. ஸோ நாங்கள் இந்த பாடத்தில் இந்த யூடியூப் சேனலினூடாக எவ்வாறு நீங்கள் அந்த பாடத்தை முற்று முழுதாக விளங்கிக் கொள்வது என்பதைத்தான் நாங்கள் இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். உதாரணமாக இன்றைக்கு நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறதுக்காக தரம் 2019ஆம் ஆண்டு நடந்த ஓஎல் பரீட்சையின் வினாவை எடுத்து வைத்திருக்கிறேன். அதில் இந்த கேள்வி இதுதான். ஒரு காணின் மொத்த நீளத்தில், காணுன்றது வேக்கால், கால்வாயை சொல்றது, 15 மேல் 7 ஆனது முதலாம் நாளில் வெட்டப்பட்டது. அதேவேளை எஞ்சியதில் 4 மேல் 1 2ஆம் நாளில் வெட்டப்பட்டது. இந்த எஞ்சியது வேர்ட்ஸில் கவனிங்க. முதல் பார்ப்போம். இது என்ன சொல்லினோம்னா, முதல் நாளில் 15 மேல் 7 ஆனது வெட்டப்படுது. இரண்டாம் நாளில் எஞ்சியதில் 4 மேல் 1 தான் வெட்டப்படுது. சில பிள்ளைகள் இதனை எவ்வாறு விளங்கிக் கொள்கிறார்னா, சில பேர் இந்த மாதிரி விளங்கிக் கொள்ளினோம்னா, முதலாம் நாள் இவ்வளவு, 2ஆம் நாள் இவ்வளவுண்டா என்ன செய்யணும்டா, இது 2ஐயுமே கூட்டினோம். அது பிள்ளை. ஏன் இது முதலாம் நாள், இது 2ஆம் நாள்னு கூட்டலுமா? எஞ்சி, இப்போ உங்கள்கிட்ட உதாரணமா இப்படி பார்ப்போம். உங்கள்கிட்ட ஒரு 100 ரூபா காசு இருக்கு. ஒரு ஆளுக்கு அரைவாசியை கொடுக்குறீங்க, இன்னொரு ஆளுக்கு அரைவாசியை கொடுக்குறீங்கன்னா உங்களோட மீதம் இருக்காது. ஏன், 100 ரூபாயில அரைவாசி என்றா 50 ரூபாய். ஒரு ஆளுக்கு 50 ரூபாயை கொடுக்குறீங்கள், இன்னொரு ஆளுக்கு 50 ரூபாய், இன்னொரு ஆளுக்கு அரைவாசி என்றா அதுவும் 100 ரூபாயில அரைவாசி 50.
இப்பொழுது உங்களிடம் மீதம் இருக்காது. இது எஞ்சியதில் அரைவாசி கொடுக்கறதுண்டா. எஞ்சியதில் அரைவாசி என்றால் நீங்க முதல் ஒரு ஆளுக்கு 100 ரூபாயில் அரைவாசி கொடுக்குறீங்க, உங்கள்ட்ட மிச்சம் 50 ரூபாய் இருக்கு. இதுண்ட அரைவாசி என்று சொன்னா இந்த 50 அரைவாசியத்தான் நீங்கள் கொடுக்குறீங்க. அப்படி என்றால் முதல் ஆளுக்கு 50 ரூபாய் கொடுப்பீங்க, இரண்டாவது ஆளுக்கு 25 ரூபாய் கொடுப்பீங்க, 75 ரூபாய். மீதம் உங்களிடம் எவ்வளவு இருக்குன்னு கேட்டால் 100 ரூபாயிலிருந்து அந்த 75 ரூபாயை கழிப்பீங்க. இப்படித்தானே செய்வோம். ஆனா அந்த இந்த இந்த வாழ்க்கை சில பிள்ளைகளால் விளங்கிக் கொள்ள முடியாம இருக்கிற சில பேர், நான் என்னிடம் படித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் சில பேர் இனிஷியல் ஸ்டேட் ஆரம்ப நிலையில இது ரெண்டையும் கூட்டித்தான் அதை செய்யறதுக்கு முற்படுகிறேன். இது பிள்ளை எஞ்சியதில் என்று சொன்னா நான் என்னோட மிச்சம் எவ்வளவு அல்லது மீதியாக எவ்வளவு வருகுதோ அதுல தான் கதைக்கணும். அதை அந்த இதை நாங்கள் தெளிவா விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்போ உதாரணமா பார்ப்போம், இது உங்களுக்கு விளங்கிருக்கோன்னு நான் நம்புறேன். இப்போ உதாரணமா ஒரு படத்துக்களால நாங்கள் இதை விளங்கிக் கொள்ள ராய்க்கணும். 15 மொத்தம் 15 கேன், ஒரு பேக் கேன்ல 15 பங்கா நான் இது பிரிக்கிறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓகே, 15 பங்கு. அதாவது நான் வெட்ட வேண்டிய கேனின் மொத்த நீளம், அது அவையில் வெட்ட வேண்டிய கேனின் மொத்த நீளம். இதுல 15ல 7 பங்கு, 1 2 3 4 5 6 7. இந்த 7 பங்கும் முதல் நாளில் வெட்டப்பட்டிருக்கு. இந்த 7 பங்கும் முதல் நாளில் வெட்டப்பட்டிருக்கு. எஞ்சியதில் காவாசி என்றா மீதம் எத்தனை பங்கு இருக்குன்னு நாங்கள் பார்க்க வேண்டும். மீதம் எத்தனை பங்கு இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 பங்கு இருக்கு. 1 2 3 4 5 6 7 8. இதுல காவாசி 8 பங்கின்ற காவாசி என்றா 2 பங்கு. அப்ப 2ஆம் நாளில வெட்டப்படுகிறது. இது முதலாம் நாள், இது 2ஆம் நாள். இப்படித்தான் பார்க்க. அப்ப 2ஆம் நாளின் மொத்த அளவில் என்ன பின்னம் என்று கேட்டா 8 15 மேல் 2 பங்கு தான் 2ஆம் நாளில் வெட்டப்பட்டது. விளங்குதா? அப்ப முதலாம் நாள் 15 மேல் 7 பங்கு, 2ஆம் நாள் 15 மேல் 2 பங்கு. இந்த சில பேருக்கு இந்த டவுட்ஸ் திருப்பியும் இருக்கும். என்னண்டு 2ஆம் நாள் 4 மேல் 1 பங்கு தானே வெட்டி இருக்கணும் சொல்லி இருக்கணும். அப்ப நீங்கள் என்னென்று சொல்லுவீங்க 15 மேல் 2 பங்குண்டா? இதுதான் இங்க இருக்கிற பிரச்சனை. என்னண்டா இது எஞ்சியதண்டா எனக்கு மீதமாக எவ்வளவு இருக்குது, மீதமாக என்னட்ட எவ்வளவு பங்கு இருக்கு, அதில் அப்படின்டா மீதமாக மொத்தமாக 15 மேல் 15 பங்கு தான் ஆரம்பத்தில் என்னட்ட இருக்கு. இதுல இருந்து எஞ்சியதை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் முதலாம் நாள் வெட்டினதை கழிக்க வேணும். போமசி 15, 15க்கு 15 ஒரு முறை, அதால மேல இருக்கிற 15 பெருக்க வேணும். சாய் இந்த 15க்கு இந்த 15 ஒரு முறை, மேல இருக்கிற 7 பெருக்க வேணும். கீழே 15, மேல 11 15 7 7, 15 மேல் 8 தான் எஞ்சினது. அப்ப இந்த எஞ்சியதில் இது முதலாம் நாள் எஞ்சியது 15 மேல் 7. 2ஆம் நாள் எவ்வளவு வட்டி இருப்பினம்டா? 2ஆம் நாள் வெட்டப்பட்டது. 2ஆம் நாள்டா 15 மேல் 7 8 எஞ்சியதில் 4 மேல் 1. இது விளங்கிட்டா? அப்படி என்று பார்த்தா 15 மேல் 8 தர 4 மேல் 1. இங்க வட்டினா 1 2, இங்க வட்டினா 1. ஆகவே 15 மேல் 2. அப்ப நான் முதலாம் நாள் வட்டினது 15 மேல் 7, 2ஆம் நாள் வட்டினது 15 மேல் 2. விளங்கிட்டா? இந்த நீங்க படத்துக்களால கேள்வியை செய்யாட்டியும் இந்த படத்தை நீங்கள் போட்டு விளங்கி கொள்ளலாம் ஈஸியா. இது ஈஸி வே. நீங்க சிம்பிளா இதை விளங்கி கொள்ளலாம்.
இதை விளங்கி கொண்டு எடுத்துட்டீங்களா முதலாம் நாள் 15 மேல் 7, 2ஆம் நாள் 15 மேல் 2, ஆகவே 2 நாட்களும் வெட்டப்பட்டதுண்டா என்ன செய்வான்? 2 நாட்களும் வெட்ட அழிக்கிறேன், விளங்கி கொண்டு நம்புறேன். அப்போ 2 நாட்களும் வெட்டப்பட்டதுண்டா 2 நாட்களும் வெட்டப்பட்டதுண்டா எவ்வளவுண்டா 15. முதலாம் நாள் 15 மேல் 7 சக 2ஆம் நாள் 15 மேல் 2. நான் சோட்டா எழுதுறேன்னா நான் விளங்கப்படுத்த சொல்றதால நீங்க அதை நோட் பண்ணி கொள்ளணும். அப்ப போமசி 15 தான் 15, இங்க 7 சக 2 9. ஏன் போமசி 2க்குமே ஒரே பெருமானம் என்றபடியால நான் மேலே இருக்கிறத ஸ்ட்ரைட்டா கூட்டுறேன், ஈஸி வே. அல்லது நீங்க போமசியை கண்டுட்டு இந்த போமசிகள் இதை எத்தனை முறை, ஒரு முறை 1 தர 7 சக இந்த போமசிக்கு இதை எத்தனை முறை, ஒரு முறை 1 தர 5 போட்டு கூட்டிடுவோம். இது முதல் 2 நாள் நாங்கள் வெட்டினது. மிச்சம் எவ்வளவு இருக்குன்னு பார்க்க வேணும். மிச்சம் எவ்வளவு இருக்கும்? மொத்தம் எவ்வளவு? 15 மேல் 15. நாங்கள் அதை ஒன்றண்டு சொல்லுவோம். ஒன்றண்டு எங்களோட தேவை கேட்டாற்போல் இது 15 மேல் 15. அதுல இருந்து நாங்கள் முதல் நாள் 2 நாளும் வெட்டினது எவ்வளவு? முதல் 2 நாளும் 15 மேல் 9 15 மேல் 6 தான் 3ஆம் நாளுக்கு வெட்டுவதற்காக எஞ்சி இருக்கு. இது இவ்வளவும் விளங்கி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னு சொன்னா, இதுல உங்களுக்கு விளங்காம ஏதாவது இருக்குன்னு சொன்னா நீங்க கமெண்ட்ல போய் உங்களுக்கு இதுல இந்த செக்ஷன் எனக்கு விளங்கலன்னு சொன்னா நான் உங்களுக்கு இன்னும் அதை தெளிவுபடுத்தி அடுத்த வீடியோக்கள்ல நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துவேன். இதுல என்ன சொல்லினோம்னு சொன்னா 2ஆம் நாளில் காணின் மொத்த நீளத்தில் என்ன பின்ன வெட்டப்பட்டிருக்கு. அப்ப என்ன சொன்னேன், எவ்வளவு? இந்த 2 பங்கு தான் 2ஆம் நாள் வெட்டியிருக்கணும். அப்ப 15 மேல் 2, முதலாம் நாள்ல 15 மேல் 7. ஓகே. காணின் மொத்த நீளம் மேலும் 600 மீட்டர் நீளம் முதல் 2 நாட்களும் இறுதியில் வெட்டுவதற்கு எஞ்சியிருந்தது. என்ன சொல்லினோம்னு சொன்னா காணின் மொத்தத்தில கடைசி நாள் வெட்டுறதுக்காக எஞ்சி இருந்தது இவ்வளவுதான். பாப்போம். ஓகே, என்ன சொன்ன? காணின் மொத்த நீளத்தில் மேலும் 600 மீட்டர் நீளம் முதல் 2 நாட்களின் இறுதியில் வெட்டுவதற்கு எஞ்சியிருந்தது. என்னின் காணின் மொத்த நீளத்தை கேட்கணும். கவனிங்க தங்கச்சி, கவனிங்க பிள்ளைகளே. என்னதுடா கடைசி முதலாம் நாள் வெட்டினது, 2ஆம் நாள் வெட்டினது. இப்ப வெட்டுறதுக்காக இந்த 6 பங்கும் தான் மிச்சம் இருக்கு. இந்த 6 பங்கின்ற நீளம் தான் எவ்வளவுண்டா 600 மீட்டர். இந்த 6 பங்கின் நீளம் தான் எவ்வளவு? 600 மீட்டர். ஆகவே ஒவ்வொரு பங்குகளும் சம அளவு. இது 100 மீட்டர், இது 100 மீட்டர், இது 100 மீட்டர். உங்களுக்கு சிம்பிளா விளங்கும். இது 100 மீட்டர், இது 100 மீட்டர், இது 100 மீட்டர். அதே போல இந்த 2 பங்கும் அளவு 200 மீட்டர், இந்த 7 பங்கும் 700 மீட்டர். ஆகவே கேனின் மொத்த நீளம் என்று கேட்டா என்ன செய்வீங்க? 700, இங்க 600, இந்த 200. ஆகவே 1500 மீட்டர். இதை சிம்பிளாவும் செய்யலாம். இது உங்களுக்கு நான் விளங்குறதுக்காக தான் நீங்க நான் 100 100 100 அடிச்சு போட்டு விட்டுருக்கேன். உங்களுக்கு இது சிம்பிளா செய்யறதுண்டா என்ன சிம்பிளா செய்வீங்க? 6 பங்கு தான் எத்தனை மீட்டர்? 600 மீட்டர். 600 மீட்டர். ஆகவே ஒரு பங்கு என்னவெண்டா 600 என்ன செய்வான்? 6ஆல பிரிப்பான். ஒன்றானே என்னண்டா 6 பங்கு தான் 600 மீட்டர். அப்ப ஒரு பங்குன்னு கேட்டோம்டா 600 6ஆல பிரிப்பான். பிரிச்சா ஒரு பங்கு 100 மீட்டர். ஒரு பங்கு எவ்வளவு? 100 மீட்டர். இந்த கேனின் மொத்த நீளம் 15 பங்கு. ஆகவே 100 மீட்டரை என்ன செய்யணும்? 15ஆல பெருக்க வேணும். 100 மீட்டர் தர 15, 1500 மீட்டர். கிளியர்? தெளிவா விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப பாருங்க, வடிவா கவனிங்கோ. மீதம் இருக்கிற பங்கு தான் தெளிவா பார்ப்போம். அதுலயே தெளிவா இருக்கு இதுல. ஓகே, மீதம் இருக்கிற பங்கு தான் 600 மீட்டர் என்று தந்திருக்கு. மீதம் 3ஆம் நாள் வெட்டுவதற்கு மீதம் இருந்த இந்த பங்கத்தான் 600 மீட்டர் என்று சொல்லினோம். அப்ப கேனின் மொத்த அளவு எவ்வளவு தான் கேட்கிறோம் உங்கள்கிட்ட. கேனின் மொத்த அளவு எவ்வளவுண்டா மொத்த 15 பங்கையும் நான் கண்டுபிடிக்க வேணும். அப்ப எனக்கு 6 பங்கு தான் 600 மீட்டர் என்று தெரிஞ்சா ஒரு பங்கு 100 மீட்டர். ஆகவே 15 பங்கு 1500 மீட்டர்.
விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கு இந்த கணக்கு நாங்கள் இன்றைக்கு பார்த்துருக்குறோம். உண்மையில் இந்த கணக்கு ஒரு கஷ்டமான கணக்காண்டா இல்லை. உங்களுக்கு இந்த பாடத்தை குறித்த முழு அறிவும் இருக்குமா இருந்தா, உங்களுக்கு அந்த மீறிய கன்செப்ட் உங்களுக்கு நீட்டாக விளங்கி இருக்குமா இருந்தா இந்த கணக்கை நீங்கள் சிம்பிளாக செய்யலாம். அடுத்தது ஒரு வேலை நாட்கள்வி இருக்கு. நான் உங்களுக்கு வேலை நாட்களுக்குன்னு சொல்லி ஒரு புறம்பான ஒரு வீடியோ ஒன்று நான் அப்லோட் பண்ணுவேன். அதில் உங்களுக்கு அதை பற்றி தெளிவான ஒரு விளக்கத்தை தருவேன். இன்றைக்கு இந்த பின்னத்தை பற்றி நாங்கள் பார்த்துருக்கோம். பின்னம் இதுக்கு முன்னம் ஒரு பின்னத்தை நாங்கள் எப்படி செய்யணும், கூட்டல், கழித்தல், பிரித்தல், பெருக்கல் என்றது எங்களுக்கு தெரிய வேணும். அதோட ஒரு கொஞ்சம் நீங்கள் ஒரு வசன கணக்கில் ஒரு 6-7 வசன கணக்குகள் செய்து ப்ராக்டிஸ் பண்ணுவீங்களா இருந்தால் இந்த மாதிரி கணக்குகள் நீங்கள் பின்னத்துக்கு என்ன செய்யலாம்னா 10க்கு 10 புள்ளிகளையும் பெற்றுக்கொள்ள முடியும். குறைந்தது 10க்கு 9 புள்ளிகளையும் உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். இது உங்களோட பாஸ் பண்ணுறதுக்கு கஷ்டப்படுகிற ஒரு பிள்ளைகள் நீங்கள் இந்த பின்ன பாடத்தை கண்டிப்பாக படிக்கலாம். ஏனென்றால் இது உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் இருக்கிற ஒரு பாடம். நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக கிளியராக பாருங்கோ. நான் இன்னும் இந்த சீரியஸில் நான் தொடர்ந்து வீடியோக்களை அப்லோட் பண்ணிக்கொண்டே இருப்பேன். நான் என்னுடைய பிளான் 2016 இருந்து 2024 வரைக்கும் இருக்கிற எல்லா பாஸ் பேப்பரில் எல்லா கணக்குகளையும் நான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணிக்கொண்டே இருப்பேன். உங்களுக்கு நீங்கள் அதில் பார்த்து உங்களுக்கு தேவையான மேலதிக விளக்கத்தை கேட்டு அறிஞ்சு கொள்ளலாம். உங்களுக்கு அப்படி என்னோட தொடர்பு கொண்டு என் மேலதிகமாக இதை பற்றி நீங்கள் விளங்கி கொள்ளணும்னா சூம் ஊடாக வகுப்புகள் நடாத்தப்படுகின்றது. நீங்கள் சூம் ஊடாக இணைந்து கொள்ளலாம். அல்லது இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு 07649237743 என்ற இந்த நம்பரினூடாக நீங்கள் என்னோட இணைந்து கொள்ள முடியும். என்ற பெயர் கஜுலன். இதான் நான் 07649237743 கஜுலன். நீங்கள் இந்த நம்பரில் என்னோட கண்டாக்ட் பண்ணினீங்கன்னா நான் உங்களுக்கு சூமினூடாக வகுப்புகளை நடாத்த முடியும். அதோடு கூட வித்தின் த கிளிநொச்சி டிஸ்ட்ரிக்டுக்குள்ளே நீங்கள் கிளிநொச்சி டிஸ்ட்ரிக்டுக்குள்ளே இருக்கிற ஒரு ஆள் என்றால் நான் உங்களுக்கான வகுப்புகளை நேரடியாகவும் நடாத்த முடியும். மாணவர்களே, இன்றைய தினம் நாங்கள் பின்னத்தை பற்றி படிச்சிருக்கிறோம். நான் நினைக்கிறேன் உங்களுக்கு பின்னத்தில் ஒரு தெளிவான அறிவு. ஒரு கணக்கை பார்த்தோன்னா உங்களுக்கு வருமாண்டா நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ண வேணும். நிறைய டெய்லி ஒரு 2-3 கணக்குகளாவது நீங்கள் இதை படிச்சுட்டு 2-3 கணக்குகள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கூடுதலாக நான் சொல்கிறது நீங்கள் பாஸ் பேப்பரையே ப்ரிஃபர் பண்ணுங்கள். அப்படி பாஸ் பேப்பரை நீங்கள் செய்யும் பொழுது நானும் என்னுடைய வீடியோக்களினூடாக உங்களுக்கு தெளிவானது தர முடியும். உங்களுக்கு ஏதாவது விளக்கம் இல்லை உங்களுக்கு விளங்காத தன்மை ஏதாவது இருக்குமா இருந்தால் நீங்கள் கமெண்டில் உங்களுடைய கமெண்டை பதிவு செய்ய முடியும். அதனை நான் பார்வையிட்டு மறுபடியும் அதை தெளிவாக நான் உங்களுக்கு சொல்லித்தரக்கிறதுக்கு முயற்சிக்கிறேன். நன்றி பிள்ளைகள்.